நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிருக்காங்க நண்பர்களே. இந்த சம்பவம் தான் இப்போ உலக அளவுல பேசப்பட்டு வருது. அப்படி ஒரு சம்பவத்தை தான் செஞ்சிருக்காங்க. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய செக் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதை பத்தியும் அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா இந்தியா தரமான சம்பவத்தை போட்டு தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிற பத்தியும், இது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு முக்கியம் அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, Instagramல நம்முடைய வீடியோக்களை நிறைய பேர் பாக்குறீங்க. ஆனா என்ன யாருமே ஃபாலோ பண்ணாம பாக்குறீங்க. நீங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மோதல் நடந்துட்டு வருது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் ஆப்கானிஸ்தான்ல செயல்பட்டு வரும் பலூச் லிபரேஷன் ஆர்மி அவங்க 17 ராணுவ வீரர்களை சிறை பிடிச்சிருக்காங்க. இதை பாகிஸ்தான் மறுத்த நிலையில தான் அது தொடர்பான வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதுல அந்த ராணுவ வீரர்கள் கண்ணீருடன் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கதறாங்க. ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் எல்லைகளை பகிர்ந்துட்டு வர்றாங்க. தற்போது 2 நாடுகளுக்கு இடையே பிரச்சனை இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல செயல்பட்டு வரும் தெக்ரி தாலிபான், பலூச் லிபரேஷன் ஆர்மி உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்தவங்க பாகிஸ்தான் ராணுவத்தை கதற விட்டுட்டு வர்றாங்க. குறிப்பாக BLA பலூச்சிஸ்தான் மாகாணத்தை தனி நாடாக பிரிக்க வேண்டும் அப்படிங்கிற கோட்பாட்டுல இருக்கு. இந்த கோரிக்கையை முன்வச்சு பலூச்சிஸ்தான் மக்கள் நீண்ட காலமாகவே போராட்டிட்டு வர்றாங்க. அதுக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து பலூச் லிபரேஷன் ஆர்மி ஆதரவு கொடுத்துட்டு வருது. மேலும் தனிநாடு கோரும் அமைப்பு மக்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் எடுக்கும் நடவடிக்கையை கடுமையாக பலூச் லிபரேஷன் ஆர்மி எதிர்த்துட்டு வர்றாங்க. பாகிஸ்தான்ல தாக்குதல்களை நடத்திட்டு வர்றாங்க. இதனால பலூச் லிபரேஷன் ஆர்மியை பயங்கரவாத அமைப்பாக பாகிஸ்தான் அறிவிச்சிருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் பலூச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்தவங்க 17 பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை பிடித்துட்டு போயிருக்காங்க. அதுல 10 பேர் விடுவிக்கப்பட்ட நிலையில 7 பேரை சிறை வச்சிருக்காங்க. இதனை பாகிஸ்தான் மறுத்தாங்க. இந்த நிலையில தான் தங்கள் வசம் இருக்கும் 7 பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை மண்டியிட வைத்து பலூச் லிபரேஷன் ஆர்மி அமைப்பினர் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோல பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் முழங்காலிட்டு நிக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி துப்பாக்கி ஏந்தி பலூச் லிபரேஷன் ஆர்மி வீரர்கள் நிக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய ராணுவ அடையாள அட்டை மற்றும் பாகிஸ்தான் நாட்டின் அடையாள அட்டைகளை வீடியோவில் காண்பிச்சு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அப்படிங்கறத அவங்க உறுதி செஞ்சிருக்காங்க. அதுலயும் ஒருவர், நான் பாகிஸ்தானுக்காக போரிடுறேன், ஆனால் இன்னைக்கு ராணுவம் என்னை தங்கள் சிப்பாய் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளல, நாங்கள் பாகிஸ்தான் வீரர்கள் இல்லை அப்படின்னு ராணுவம் எங்களை எப்படி மறுக்க முடியும் அப்படின்னு கண்ணீருடன் கதறாரு. மேலும் அந்த ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தான் அரசும் பலூச் லிபரேஷன் ஆர்மியின் கைதிகள் பரிமாற்ற கோரிக்கையை ஏற்க வேண்டும், அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கெஞ்சிருக்காங்க. இது பாகிஸ்தான் ராணுவத்துடைய பலவீனத்தை காட்டும் வகையில் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 22ஆம் தேதிக்குள் கைதிகள் பரிமாற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் வர வேண்டும், இல்லை அப்படின்னா பிடிப்பட்ட ராணுவ வீரர்கள் கொல்லப்படுவாங்க அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. அதாவது பலூச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த பலரை பாகிஸ்தான் பிடிச்சு சிறை பிடிச்சிருக்கு. அதுக்கு பதிலாக தற்போது பலூச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்தவங்க பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை பிடிச்சு வச்சு கைதிகளாக இருக்கும் தங்களுடைய ஆதரவாளர்களை விடுவித்தால் இந்த ராணுவ வீரர்களை விடுவிப்போம், இல்லை அப்படின்னா கொல்வோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. இருந்தாலும் இந்த வீடியோ பற்றி பாகிஸ்தான் அரசோ பாகிஸ்தான் ராணுவமோ இன்னும் விளக்கம் அளிக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே. பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களுக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கும் மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கறத நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க. உண்மையிலேயே பாகிஸ்தான் அரசாங்கமும் பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃபா இருக்கிற அசீம் முனீரும் இப்போ லாக்கி இல்லை அப்படிங்கறத மக்கள் புரிந்து கொண்டாங்க. அதனால விரைவில் பாகிஸ்தான்ல மீண்டும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் சம்பவம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சம்பவங்கள் நடக்கும்போது நாம உங்களுக்கு அப்டேட் பண்றோம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா மற்றும் பிரேசில் இடையே அத்தியாவசிய கனிமங்கள் மற்றும் அரிய வகை உலோகங்கள் குறித்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. பிரதமர் மோடி, பிரேசில் அதிபர் லூயிஸ் ஆகியோர் டெல்லியில நடத்திய பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் செய்தியாளர் சந்திப்பும் நடந்திருக்கு. அதுல பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அத்தியாவசிய கனிமங்கள் மற்றும் அரிய வகை உலோகங்களுக்கான ஒப்பந்தம் வலுவான விநியோக சங்கிலியை உருவாக்க முக்கியமானது. பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பும் பெருகிட்டு வருது. இது பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மூலோபாய ஒருங்கிணைப்பின் சிறந்த உதாரணம். இந்த லாபகரமான கூட்டாண்மையை தொடர்ந்து வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் சுகாதாரம் மற்றும் மருந்து துறையிலையும் ஒத்துழைப்புக்கு அபரிமிதமான சாத்தியங்கள் இருக்கு. இந்தியாவிடமிருந்து பிரேசிலுக்கு மலிவான மற்றும் தரமான மருந்துகளுடைய விநியோகத்தை அதிகரிக்க பணியாற்றுவோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னாங்க. பிரேசில் அதிபர் லூலா அவர்கள் என்ன சொன்னார்னா, கடந்த ஜூலைல பிரேசிலியாவில் தன்னுடைய நண்பர் மோடி அவர்களை சந்திச்சு பேசியதை 2 நாடுகளுடைய உறவை வலுப்படுத்தும் ஒரு மைல்கல் அப்படின்னு விவரிச்சாரு. பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு, எரிசக்தி மாற்றம், டிஜிட்டல் மாற்றம், தொழில்துறை கூட்டாண்மைகள் அப்படின்னு 5 முக்கிய பகுதிகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு அப்போதே மறுசீரமைக்கப்பட்டதாக அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. பிரேசில் இந்தியா மூலோபாய கூட்டாண்மை 20 ஆண்டுகளை நிறைவு செய்வதை டெல்லியில கொண்டாடிய அதிபர் லூலா பல ஒப்பந்தங்களுக்கு இன்னைக்கு செயல் வடிவம் அளிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
இந்தியாவுடைய அதிநவீன துறைகளான தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆய்வு போன்றவற்றின் வளர்ச்சி பிரேசில் கூட ஆழமான ஒத்துழைப்புக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பாராட்டினாரு. அதிபர் லூலா கடந்த புதன்கிழமை இந்தியா வந்தாரு. பிப்ரவரி 16 முதல் 20 வரைக்கும் பாரத் மண்டபத்தில் நடைபெறும் இந்தியா இம்பாக்ட் உச்சி மாநாடு 2026 பங்கேற்க அமைச்சர்கள் மற்றும் வணிக தலைவர்கள் கொண்ட குழுவுக்கு அவர் தலைமை தாங்கினார். இந்த நிலையில தான் அரிய வகை உலோகங்கள், கனிமங்களுக்கான சீனாவின் சார்புத்தன்மையை குறைக்க இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு இந்த சந்திப்பு முக்கியத்துவம் சேர்க்குது. இந்த துறையில கிட்டத்தட்ட ஏகபோக உரிமையுள்ள சீனாவுக்கு மாற்றாக இந்தியா உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து புதிய சப்ளையர்களை தேடுது. பிரேசில் உலகின் 2வது பெரிய அத்தியாவசிய கனிம இருப்புகளை கொண்ட நாடாகும். மின்சார வாகனங்கள், சூரிய சக்தி பேனல்கள், ஸ்மார்ட் போன்கள், ஜெட் என்ஜின்கள் மற்றும் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள்ல இந்த வகை அரிய வகை கனிமங்கள் பயன்படுத்தப்படுது. இந்தியா இப்போது இந்த துறை சார்ந்த உற்பத்தியில தான் கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் சீனாவுக்கு செக் வைத்து பிரதமர் மோடி அவர்கள் பிரேசில் கூட ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை உறுதி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து இன்னொரு தரமான சம்பவத்தையும் இந்தியா வர்த்தகத்துறையில் செஞ்சிருக்காங்க. இது உலக நாடுகளையே ஆடி போக வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தட்டி தூக்கியிருக்காங்க இந்தியா அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்திய வர்த்தகர்களுக்கு மிக முக்கியமான செய்திகள் அடுத்தடுத்து வர இருக்கு. அமெரிக்காவுடனான வர்த்தக டீல் இறுதியாகியுள்ள நிலையில அது எப்போது செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது தொடர்பாக வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்திருக்கிறாரு. அமெரிக்கா மட்டும் இல்லாம இங்கிலாந்து, ஓமன், நியூசிலாந்து அப்படின்னு பல நாடுகள் கூட பிசினஸ் செய்வது ஈஸியாகி போயிருக்கு. கடந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்வோருக்கு அவ்வளவு ஒன்றும் சிறப்பான ஆண்டாக அமையல. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 50% வரிகளை விதிச்சாரு. இதனால உலகின் அதிக மதிப்பு மிக்க சந்தையான அமெரிக்காவில் பிசினஸ் செய்வதில் இந்திய வர்த்தகர்களுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டுச்சு. இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்பாக நீண்ட ஆலோசனை நடந்துச்சு. கடந்த நவம்பர் மாதம் முதலே 2 நாட்டு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இருந்தாலும் சில காரணங்களால் அது தள்ளி போய்கிட்டே இருந்தது. இப்பேற்பட்ட சூழல்ல தான் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இந்த மாத தொடக்கத்தில் அறிவிப்பு வெளியாச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் எந்த ஒரு தகவலும் இல்லாமல் இருந்தது. எப்போது இது இறுதியாகும், எப்போது இது அமலுக்கு வரும், ஒப்பந்தம் குறித்த இதர தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிற பல கேள்விகள் நம் முன்னாடி இருந்துச்சு. இதற்கிடையில தான் இப்போது இது தொடர்பாக வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்திருக்கிறாரு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டு ஏப்ரல்ல நடைமுறைக்கு வரும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்கா மட்டுமில்லாம இங்கிலாந்து, ஓமன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் அதே மாதத்துல செயல்பட தொடங்கும் அப்படின்னும் அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அதே போல நியூசிலாந்துடனான ஒப்பந்தம் செப்டம்பர்ல நடைமுறைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்துக்கு இறுதி வடிவம் கொடுக்கும் 3 நாள் கூட்டம் அமெரிக்காவில் வரும் பிப்ரவரி 23 தொடங்குது. எல்லாம் திட்டமிட்ட நடந்தால் மார்ச் மாதமே இடைக்கால ஒப்பந்தம் முழுமையாக இறுதி செய்யப்பட்டு கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாத தொடக்கத்தில் இந்தியா அமெரிக்கா இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்துக்கான கட்டமைப்பு இறுதி செய்யப்பட்டதாக 2 நாடுகளும் கூட்டறிக்கை வெளியிட்டாங்க. அதைத் தொடர்ந்து தான் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை திங்கட்கிழமையப்போ 23 தொடங்குது. அதுல 2 நாடுகளுக்கும் இடையிலான டீல் சட்டப்பூர்வ ஆவணமாகும். இந்திய பேச்சுவார்த்தை குழுவுக்கு வர்த்தக அமைச்சக இணை செயலாளர் தர்பன் ஜெயின் தலைமை தாங்குவார். இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 2 நாடுகளும் பல பொருட்களுக்கு பரஸ்பர இறக்குமதி வரி சலுகைகளை வழங்குவாங்க. இந்திய பொருட்களுக்கான வரிகளை 25%லிருந்து 18% குறைப்பதாக அமெரிக்கா அறிவித்தது. ரஷ்ய கச்சா எண்ணெய் கொள்முதலுக்காக இந்தியா மீது விதிக்கப்பட்ட 20% அபராத வரிகளையும் அமெரிக்கா ஏற்கனவே முழுமையாக நீக்கிவிட்டது. அதாவது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் இந்திய ஏற்றுமதிக்கு 50% வரிகளை அமெரிக்கா விதித்தது. இப்போது டீல் இறுதியானதுனால 50% வரி 18% குறைஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் அமெரிக்கா, பிரிட்டன், ஓமன், நியூசிலாந்து அப்படின்னு இந்த நாடுகள் கூட எல்லாம் இந்தியா வர்த்தக டீல் போட்டு தரமான சம்பவத்தை செஞ்சு தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு. கடைசியில இந்தியா கிட்ட அமெரிக்கா மண்டிட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்தியா கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துச்சு, மிரட்டி பார்த்துச்சு. நான் இன்னும் அதிக வரிகளை எல்லாம் போடுவேன் அப்படின்லாம் மிரட்டி பார்த்தது. ஆனால் இந்தியா எதுக்குமே அசைஞ்சு கொடுக்காம உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணு, உன்னால எவ்வளோ வரி போட முடியுமோ போடு, நான் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கி தான் வாவேன், எங்கள் நாட்டுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். உங்களுடைய உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் இந்தியா ஒருபோதும் அடிபணியாது அப்படின்னு தங்களுடைய ஸ்டாண்டில் நிலையாக நின்னாங்க, தீர்க்கமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இதன் விளைவாக தான் கடைசியில் எவ்வளோ அடித்தாலும் இந்தியா நம்ம காலில் விழமாட்டேங்குது, நம்மக்கிட்ட மண்டியிட மாட்டேங்குது அப்படின்னு நினச்ச ட்ரம்ப் அவர்கள் இப்படியே போச்சுன்னா நம்முடைய பதவிக்கே ஆபத்து வந்துடும், நம்முடைய நாட்டில் இருக்கும் மக்கள் நமக்கு எதிராகவே திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அரண்டு போய் மிரண்டு போய் கடைசியில் ஓகே இதுக்கு மேலே நம்ம ரொம்பவுமே ஓவராக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனடியாக இந்தியா கிட்ட அப்படியே நல்ல மாதிரி பேசுகிற மாதிரி பேசி ஓகே நான் 18% குறைக்கிறேன் அப்படின்னு இந்தியாவுக்கு 18% வரியை போட்டிருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த விஷயம் தெரிஞ்சவங்க, அதாவது இந்தியா
அமெரிக்காவுக்கு இடையே நடந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சவங்க உண்மையிலே இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட தங்களோட அடிபணிஞ்சு போகல, அமெரிக்கா தான் இந்தியா கிட்ட அடிபணிஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க தான் உடனே வந்து ஒரு நல்லது செஞ்சா உடனே வந்து தப்பாக தானே பேசுவாங்க. அதை வந்து நம்ம கண்டுக்க கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.